ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், வியூவர்ஸாக இருக்கலாம், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சேமிக்கும் பொழுது 22 கேரட் வாங்குறது பெஸ்ட்டா, 24 கேரட் வாங்குறது பெஸ்ட்டா, எதை வந்து நாங்கள் சேமிக்கிறது அப்படிங்கிற டவுட்டும் சிலர் வந்து கேட்குறாங்க. அதற்காக நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் 22 கேரட் அப்படின்னா என்ன லாபம், 24 கேரட்னா எது வந்து நமக்கு லாபமாக இருக்கும், இதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 22 கேரட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 22 கேரட் அப்படிங்கிறது 916 அப்படிங்கிறது தான். அதாவது நம்மளுக்கு வந்து 91.6% வந்து அதில் தங்கம் இருக்கும். அது கூடுதலாக மீதம் இருக்கிறத வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செம்பு வந்து கலந்துருப்பாங்க. இதோட வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நாளுக்கு நாள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எளிதான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காயின்ஸ் வந்து நான் அப்பப்போ வாங்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம் கூட நம்ம வந்து வாங்கிட முடியும். இந்த மாதிரி காயின்ஸ் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவும் பெஸ்ட்டு. என்னென்னா கையில் ஒரு 1000 ரூபா தான் இருக்குது வாங்கலாம், 500 ரூபா தான் இருக்குது வாங்கலாம். நம்மளால் வந்து அதிகமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இது வந்து ரொம்பவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு எளிதான ஒரு விஷயம். ஜுவல்லரி ஷாப்பில் வந்து இது வந்து ஈஸியாக கிடைக்கும். நம்ம வந்து நகைக்கடையில் எல்லா நகைக்கடையிலையும் இந்த மாதிரி காயின்ஸ் வந்து கிடைக்குது. நம்ம வாங்குறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரிய நகைகளை வந்து வாங்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம். இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்பப்போ நான் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் வந்து நகை வாங்கிட்டு இருக்கேன், அதாவது காயின் வாங்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பவுனில் 4 பவுன் டு 5 பவுனில் ஒரு ஆரம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பெரிய நகைகளை வாங்கணும் அப்படின்னா நகை சீட்டு போட முடியுமான்னா கண்டிப்பாக ஒரே வருஷத்தில் போட்டு வாங்க முடியாது. அப்படி வந்து பிளான் பண்ணுறவங்க இந்த மாதிரி காயின்ஸ் வாங்குறது ரொம்பவும் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த காயின்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நகைகள் செய்ய முடியும். எக்ஸ்சேஞ்ச் செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து எந்த கடையில் வாங்குனீங்களோ அந்த கடையிலையும் கொடுக்கலாம். வேறு எந்த கடையில் கொடுத்தாலும் காயின்ஸாக இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன வருமானம் இருக்கோ அந்த வருமானத்தில் நம்மளால் 1000 ரூபா ஒதுக்க முடியுமா, அதுக்கும் வாங்கலாம். 2000 ரூபா ஒதுக்க முடியுமா, அதுக்கும் வாங்கலாம். உங்களால் 20,000 இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, அதுக்கும் வாங்கலாம். அதுதான் வந்து நம்மள ஒரு எளிதான ஒரு விஷயமா இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 2%லேருந்து மேக்ஸிமம் வந்து 4% வரைக்கும் தான் இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இது வந்து பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் வந்து சேவ் பண்ணுறதை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ வந்து காயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி 100 மில்லிகிராம் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 500 மில்லிகிராம் கிடைக்குது. அப்புறம் 1 கிராம் கிடைக்குது. இது மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அமௌண்ட்டு கையில் இருக்குது அப்படிங்கிறப்ப மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு இந்த மாதிரி காயின் வாங்கிக்கலாம். மாதம் இல்லை அமௌண்ட்டே உங்களால் சேவ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி 100 மில்லிகிராம் வந்து என்ன பண்ணலாம், வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது வந்து கண்டிப்பாக லோன் கிடைக்கும் அப்படின்னு வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் இப்போ எல்லா பேங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ்க்கு வந்து லோன் வந்து கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் ரீசெண்டாக இந்த காயினை வச்சு லோன் எடுத்தேன். அதனால தான் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நிறைய பேங்க்கில் வந்து கொடுக்குறாங்க, சில பேங்க்கில் மட்டும்தான் கொடுக்குறதில்ல. இது வந்து 22 கேரட்டில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். இதுவே 24 கேரட்டில் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாராக வாங்க மாட்டோம். நம்ம வந்து கோல்டு காயினாக தான் வாங்கிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது 24 கேரட்டை விட இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி. ஏன்னா ஒரு 1000 ரூபா கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வேஸ்டேஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா கூடுதலாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு இந்த கோல்டு காயினை கொண்டு வந்துட முடியும். சேமிக்கிறதும் எளிது. இந்த மாதிரி காயினை வந்து சேவ் பண்ணி ஒரு பாக்ஸில் நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேவ் பண்ணுறது ரொம்பவும் எளிது. சேமிப்பதும் எளிது, சேல் பண்ணுறதும் எளிது. எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேல் பண்ணிக்கலாம். உடனே நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கையில் கிடச்சிரும். இதே 24 கேரட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.9% வந்து பியூரிட்டி இருக்கும். அதாவது 1% தான் கம்மியாக இருக்கும். இதை வச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னா நகை வந்து பண்ண முடியாது. இது வந்து சேவிங்ஸுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் வந்து விலை அதிகரிக்கும் பொழுது இதில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட் காயின்ஸ் மட்டும் தான் இருக்குது. நான் இது வரைக்கும் 24 கேரட் வந்து வாங்கினதில்லை. ஃபியூச்சர் 24 கேரட் வந்து நான் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிபியில் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். எஸ்ஜிபிங்கிறது சாவரின் கோல்டு பாண்டு இருக்கு இல்லைங்களா, அதில் மட்டும்தான் நான் 24 கேரட் ஒரே ஒரு முறை வாங்கியிருக்கேன். மார்க்கெட்டில் விலை அதிகரிக்கும் போது பார்த்திங்கன்னா இதோட விலையும் நல்லா வந்து நம்மளுக்கு க்ரோத் கிடைக்கும். ஒன்லி 3% வேஸ்டேஜ் மட்டும் நம்ம கொடுத்துட்டு டிஜிட்டல் கோல்டாக நம்ம வந்து இதை வாங்கியிருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இதை வாங்கும்போது விஏ கொடுக்கணும், மேக்கிங் சார்ஜ், டையிங் சார்ஜ் இதெல்லாம் கொடுக்கணும். ஆனால் இந்த 24 கேரட்டுக்கு வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லை, ஒன்லி 3% மட்டும் வேஸ்டேஜ் கொடுத்துட்டு டிஜிட்டலாக நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும். கடையில் பார்த்திங்க அப்படின்னா 5%லேருந்து 10% வரைக்கும் வந்து இந்த 24 கேரட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ கூடுதலாக நம்ம அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய். இப்போ இந்த
நகையை வாங்க ஒரு 4000 தேவைப்படுதுன்னா 24 கேரட் வாங்குறதுக்கு கூடுதலாக ஒரு ரூ. 1000 நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 1 கிராம் வந்து ரேட் வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ வந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம வாங்கணும்னு நினைக்கிறேன்னா ஒரு அரை கிராம் என்ன பண்ணிடலாம்னா 22 கேரட் வாங்கிட முடியும். டிமேட் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 24 கேரட் தான் நம்ம வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து 24 கேரட்டில் இருக்குது. இப்போ இதில் வந்து எது சிறந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வாங்குறதுக்கு ரொம்பவும் எளிதாக இருக்கக்கூடியது 22 கேரட் அப்படின்னு என்னுடைய ஓன் ஒப்பீனியன். அப்புறம் தேவைக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை தான் என்ன பண்ண முடியும், அடகு வந்து வைக்க முடியும். நகையாக வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம்னா 22 கேரட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் சேஃபு. நகை வந்து நம்மளுக்கு வந்து என்ன தருது அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கையை தருது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது என்னுடைய ஓன் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 24 கேரட்டை விட 22 கேரட் தான் வந்து நம்மளுக்கு வந்து சேஃபும் கூட, நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டும் கூட அப்படிங்கிறது என்னோட ஓன் ஒப்பீனியன். பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களோட சஜஷனை சொல்லுங்கள். அதையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி 24க்கும் 22க்கும் மிகப்பெரிய வேரியேஷன் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம வந்து நகை செய்கிறதுக்காக வாங்குகிறோம். அதனால் கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட்டு. இல்லை நகை செய்கிறதுக்காக எனக்கு வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக 24 தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு நான் வந்து பெருசாக ஒரு நகை வாங்கணுங்கிறதுக்காக இதை வாங்கிட்டுருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 24 வாங்குறதுக்கு கூடுதலாக நம்ம பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து இதில் நம்ம போட்டோம்னா இன்னும் கூடுதலாக ஒரு அரை கிராம் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து 24க்கும் 22க்கும் நிறைய வேரியேஷன் இருக்குது. இப்போது இந்த இடத்துல எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட வியூவும் வேறு மாதிரி இருக்கும். உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் நகை செய்யணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 22 கேரட்டாக வாங்குங்க. இல்லைங்க நான் நகை செய்கிறதுக்காக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஃப்யூச்சருக்காக அப்படின்னா நீங்கள் 24 போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.